இந்திய விண்வெளித்துறையில் பயன்படுத்தப்படும் ஏவுவாகனங்கள் அல்லது ராக்கெட்கள் ஆகியனவை பற்றி சுருக்கமாக நாம் பார்ப்போம். SLV-3 இது இந்தியாவின் முதல் சோதனை முறையிலான துணைக்கோள் ஏவுவாகனமாகும். சேட்டிலைட் லான்ச் வீக்கல் என்ற இந்த SLV-3 ராக்கெட் 22 மீட்டர் நீளமும் 17 டன் நிறையும் உடையது. இதன் 4 கட்டங்களிலும் திட எரிபொருள் பயன்படுத்தப்பட்டது. அடுத்ததாக நாம் காண இருப்பது ASLV ஆகுமெண்டட் சேட்டிலைட் லான்ச் வீக்கல். இது 40 டன் நிறையும் 23.8 மீட்டர் நீளமும் உடைய திட எரிபொருளால் இயக்கப்பட்ட 5 கட்ட ராக்கெட் ஆகும். மூன்றாவதாக நாம் காண இருப்பது PSLV போலார் சேட்டிலைட் லான்ச் வீக்கல். துருவ துணைக்கோள்களை ஏவும் இந்த ராக்கெட்களில் உள்ள 4 கட்டங்கள் திட மற்றும் திரவ எரிபொருள்களை மாறி மாறி பயன்படுத்தும். இது அளவில் 44 மீட்டர் நீளமும் 294 டன் நிறையும் கொண்டது. நான்காவதாக நாம் காண இருப்பது GSLV ஜியோ சின்க்ரோனஸ் சேட்டிலைட் லான்ச் வீக்கல். புவி ஒத்திருக்கும் துணைக்கோள் ஏவும் ராக்கெட் GSLV-யில் 3 கட்டங்களாக உள்ளன. இது 49 மீட்டர் நீளமும் 414 டன் நிறையும் கொண்டது. GSLV ராக்கெட் 1800 கிலோகிராம் நிறையுடைய துணைக்கோள்களை எடுத்து சென்று சுற்றுப்பாதையில் வைக்கும் திறன் பெற்றது.